ம் ஆமாண்டி, நாளைக்கு தான் அம்மா அப்பாவோட ஃபங்க்ஷன் இருக்கு. நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு காலையிலே வந்துடணும், ஓகேவா? ஃபுல் என்ஜாய்மெண்ட் மோட் தான். வீடு அட்ரஸ்லாம் தெரியும்ல? தெரியாதுன்னு அவ்வளவுதான். உன்ன அட்ரஸ் தெரியல அது இதுன்னா உடனே கால் பண்ணு, சரியா? சீக்கிரமா வந்துருங்க, காலையில ஃபர்ஸ்ட் ஆளா வந்துருங்க. நம்ம நிறைய செல்ஃபிஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும். ஓகேடி, வந்துரு. பாய். என்னக்கா, மாமாவை கூப்பிட போனவங்கன்னு வரலையா? ஆமாண்டி, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, மாமா நாளைக்கு வந்துருவாரு. நீங்க 2 பேரும் பழையபடி சந்தோஷமா இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் பூஜாவே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டா. நீ வேணா பாரு. கேட்டியாடி? இந்த பூஜா சொல்ற மாதிரி இந்த சண்முகம் மறுபடியும் ரோஷன் கெட்டு போன மாதிரி இங்க வந்துருவான்னு நினைக்கிறியா? மா, நான் கூட அந்த ஆளை ஒரு வீணா போன தண்டம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் மாமனார் பேசின பேச்சு கேட்டு அந்த ஆளுக்கு ரோஷம் வந்து வீட்டை விட்டு போனாரோ, அன்னைக்கே அவன் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற பெரிய மானஸ்தான் நினைச்சேம்மா. இப்பவும் அவன் இதுங்க பேசினதும் வரன்னு சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் தோணல. வரட்டும், என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அக்கா வந்துட்டாங்க. வந்துட்டாங்கம்மா. ஆமா. அம்மா, என்னம்மா ஆச்சு? அவரை பார்த்து பேசுனீங்களா? என்னம்மா சொன்னாரு? நாளைக்கு வந்துருவாரு இல்லம்மா? நீ வா, உள்ள போய் பேசலாம். வா வா. இருங்கம்மா, அவர் வரேன்னு சொன்னாரா இல்லையா சொல்லுங்க. சூப்பரடி. இதுங்கெல்லாம் மூஞ்ச தொங்க போட்டு வருதுங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், எல்லாரும் பேசாம அமைதியா இருக்கீங்க. மகா, நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு நீ உன் மனச கல்லாக்கிக்கணும். என்னம்மா ஆச்சு? முதல்ல அதை சொல்லுங்க. அவர் வரேன்னு சொன்னாரா வரமாட்டேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? மாப்பிள்ளை நாளைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது உண்மையாம்மா? ஆமா மகா, நாங்க எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம், அவர் மனசு இறங்கவே இல்லை. அப்பா கூட அவரை தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா நடந்த விஷயம் மாமா மனசுல ஆறாத காயமா தான் இருக்கு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வர சம்மதிக்கவே இல்லை. நீ எப்ப அவரை மதிச்சு தனி கொடுத்து போறதுக்கு சம்மதிக்கிறியோ அப்பதான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிப்பேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. எங்களால அதுக்கு மேல அவர் எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு தெரியல. ஓ, அவருக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? அவருக்கே அவ்வளவு வீராப்பு இருக்கும் போது எனக்கு இருக்காதா என்ன? பாக்கலாம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். பாக்கட்டும். தப்பு மகா, நீ இப்படி நினைக்கிறது சரியில்லை. ஒரு ஆம்பளை சுயமரியாதை எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. அன்னைக்கு ஏதோ கெட்ட நேரம், பேச தெரியாம வாய் தவறி ஒரு வார்த்தையை பேசிவிட்டேன். என் மேல அவருக்கு எந்த கோபமும் இல்லைன்னு தான் சொல்றாரு. இருந்தாலும் அவரால் சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியல. அவர் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையம்மா. நீ தான் அவரை புரிஞ்சுக்கணும். செல்வியோட அப்பா அம்மா கூட இன்னும் பழச எதையும் மறக்கல. நாங்க எவ்வளவோ பேசி பார்த்தோம், அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, சரி சரி. எங்க இதுங்கெல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல கூத்து கட்ட போறாங்களோன்னு நினைச்சேன். இப்பதாண்டி திருப்தியா இருக்கு. கல்யாணம் நடத்துறாங்களாம். கல்யாணம் இந்த கிழடு கட்டைங்களுக்கு 60ஆம் கல்யாணம் தான் ஒரு கேடு. எப்படி சந்தோஷமா நடத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். சரி, இதுக்காக ஏன் நல்ல காரியம் நடக்க போற வீட்ல எல்லாரும் கவலையா இருக்கீங்க? நாம அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம், நடந்ததை மன்னிச்சு இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. அதுக்கு நம்ம ஏன் கவலைப்படணும்? அவங்க எப்ப நம்மள புரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப வரட்டும். செல்வி சொல்றது சரிதான்க்கா. அவங்க வராதனால
நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் வரப்போறதில்ல. நாம சந்தோஷமா கொண்டாடுறோம். ம்? அத்தை, இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு காரணமே உங்க மனசுல எந்த கவலையுமே இல்லாம சந்தோஷமா இருந்து எங்க எல்லாரையுமே மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக தான் இது எல்லாமே பண்றோம். தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு நீங்க சந்தோஷம் இல்லாம போனா இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துறதே பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால இப்போல இருந்தே இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு தயாராகுங்க. மத்த எல்லாத்தையுமே அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாம்மா, எங்களுக்கு உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் முக்கியம். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு கொண்டாட போறோம். ஆமா மாமா, நாளைக்கு நம்ம வீடு கல்ல கட்ட போகுது. நீங்களாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. புது மாப்பிள்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பொண்ணு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நேரத்துல போய் படுக்க பாத்தியாடா? சொல்லுங்க. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்ல. போங்க போங்க 2 பேரும். வாய் ரொம்ப நீளண்டி, பெரிய மனுஷி மாதிரி பேசுற. போ.